நாம் எல்லாம் பல்வேறு தொழில்கள் செய்து பலவாறாக நிறுவனங்களிலே வேலை பார்த்து பொருள் ஈட்டி அவற்றை சேர்த்து வைத்து நம்முடைய வாரிசுகளுக்கு அவற்றை கொடுத்து வருகிறோம். பொதுவாக மனிதர்களுடைய இயல்பு பணம் சேர்ப்பது, செல்வத்தை சேர்ப்பது. ஏனென்றால் செல்வம் இருந்தால் ஒருவனுக்கு அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பு கிடைக்கிறது. செல்வம் இல்லாவிட்டால் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவனுடைய வார்த்தை சபையிலே கேட்கப்படுவதில்லை, கவனிக்கப்படுவதில்லை. படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் அவை மீறுமா என்று இதை ஒரு திரைப்பட பாடலாகவும் கூட அமைத்திருக்கின்றார் கவிஞர். இப்படிப்பட்ட இந்த செல்வத்தினுடைய பயன் எது என்பது கேட்டால், செல்வத்தை நாம் சேர்த்து வைத்து அதை மூட்டை கட்டி அதை தினசரி சரிபார்த்து கொண்டிருப்பதை விட அது மற்றவர்களுக்கு அதை கொடுத்து அந்த கொடுக்கும்போது பெறுகின்றவருடைய முகத்தில் ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் கட்டணம் செலுத்தி ஒரு தானியங்கி வண்டியிலே போகிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஓட்டுபவர் உங்களிடமிருந்து எப்படி கூடுதலாக கறக்க வேண்டும் என்று அவர் பார்ப்பார். நாம் எப்படி குறைத்து கொடுப்பது என்று நாம் யோசித்து கொண்டிருப்போம். அந்த பயணம் இனிமையாக சுவையாக இருப்பதே இல்லை. ஏனென்றால் இருவரும் பரஸ்பரம் ஒருவரை பற்றி மற்றவர் சிந்தித்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அந்த பயணம் சுவையுடைய பயணமாக ஆவதில்லை. அதற்கு பதிலாக அவர் 100 ரூபாய் கேட்கும் இடத்தில் அவருக்கு ஒரு 10 ரூபாய் சேர்த்து 110 கொடுத்தால் அந்த 10 ரூபாய் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அவருக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு கிடைத்தற்கரிய ஒரு ரூபாய் 10 தான், அது பெரிய தொகை இல்லை. ஆனால் அது கிடைக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா எதிர்பார்த்ததுக்கு மேலே வரக்கூடிய வருமானம் அப்படின்னு. இதில் பலவிதமான தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன. அதை பற்றி நாம் இப்போது பேசப்போவதில்லை. இதில் என்னென்னா, செல்வத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, வள்ளுவர் சொல்கிறார், ரொம்ப அருமையாக சொல்கிறார். வள்ளுவர் சொல்லாத விஷயம் இல்லை, அதை பற்றி நான் ரொம்ப விரிவாக பேச வேண்டியதில்லை. இருந்தாலும் அவர் இந்த செல்வத்தை சேர்த்து வைப்பதனால் கிடைக்கிற மகிழ்ச்சி பெரிதா, அதை கொடுத்து மற்றவர் மகிழ்வதால் ஏற்படும் மகிழ்ச்சி பெரிதா என்று ஒரு கேள்வியை கேட்குறாரு திருவள்ளுவர். கேட்டு அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். அவர் சொல்கிற பதில் ஈர்த்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்று ஒரு குறட்பாவை ஈகை என்ற அதிகாரத்திலே வள்ளுவப் பெருமான் பாடியிருக்கின்றார். ரொம்ப நுட்பமான ஒரு குறட்பா இது. இந்த ஈர்த்து உவக்கும் இன்பம், ஒன்றை கொடுத்து அடையும் மகிழ்ச்சி, இதை வள்ளுவர் தெளிவுபடுத்தி சொல்லலை. இதை ஒரு அப்ஸ்கியூர், ஒரு இருண்மையாக குறிப்பிடுகிறார். இந்த கொடுப்பதனால் வருகிற இன்பம் யாருக்குன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் கொடுப்பவருக்கு இன்பமா பெறுபவருக்கு இன்பமா என்ற ஒரு சந்தேகம் வரும். வள்ளுவருடைய கூற்றுப்படி ஈர்த்து உவக்கும் இன்பம் என்பதே இருவருக்குமான மகிழ்ச்சி தான். பெறுகிறவனுக்கும் மகிழ்ச்சி, கொடுப்பவனுக்கும் மகிழ்ச்சி. எனவே ஈர்த்து உவக்கும் இன்பம் என்ன என்று தெரியாத ஒருவன்தான் தன்னுடைய பொருள்களை தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர், அதை சேர்த்து வைத்து திடீரென்று அவன் மரணம் அடைந்து போய் விடுகின்றான். அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு கொடிய தன்மை. அதாவது வன்கணவர் என்று சொன்னால் கொடியவன் என்று பொருள். இப்போ ஒரு மாபெரும் செல்வர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் ஒரு சுரங்க அறையிலே, ஒரு கதையை நான் எங்கோ படித்தேன். ஒரு சுரங்க அறையிலே தன்னுடைய செல்வங்களை அவர் புதைத்து வைத்திருக்கிறார். அவரை பொன் நாணயங்களாகவும் தங்க கட்டிகளாகவும் கரன்சிகளாகவும் அவை ஒரு அறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த செல்வர் அவ்வப்போது அந்த சுரங்க அறைக்கு இறங்கி சென்று அந்த சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த செல்வங்களை எல்லாம் அவற்றை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர். அதனால் அவருக்கு என்னென்னா, அடிக்கடி அந்த சுரங்க அறைக்குள்ளே அவர் போவார். அப்படி ஒரு முறை போகிற போது அந்த கதவை அவர் யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அடைத்து விட்டு போகிறார்.
அந்த கதவு தானே அடைத்து கொள்ளக்கூடிய கதவு. அது எங்கிருந்து அடைக்கப்பட்டதோ அந்த பக்கத்திலிருந்து திறந்தால்தான் அது திறக்கும். நீங்கள் இப்போ பல விடுதிகளுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரியான பூட்டுகள் இருப்பதை நாம் பார்க்கணும். மேலே இருந்து சுரங்கத்தில் இறங்குகிறதுக்கு முன்னர் தவறுதலாக அவர் அந்த பூட்டக்கூடிய பொத்தானை அழுத்தி விட்டு கதவை பூட்டி விடுகிறார் மறதியாக. அதனால் அந்த கதவு வெளிப்பக்கமாக இருந்து பூட்டப்பட்டு விடுகிறது. அது உள்ளே இருந்து திறக்க முடியவில்லை. இவர் கொஞ்ச நேரம் அந்த செல்வத்தை எல்லாம் சுற்றிக்கிட்டு பார்க்குறார். பார்த்த பிறகு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. சரி நாம் மேலே போவோம், போய் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி கதவு திறக்கும்போது கதவு அந்த பக்கமாக பூட்டப்பட்டு விட்டது. சுரங்க அறை. அவர் கத்துறாரு, வெளியே கேட்கல. கதவு பூட்டியிருக்கு. உள்ளே இருந்த கதவு திறக்க முடியலை. இவர் எங்கே இருக்கிறார், எங்கே போகிறார், என்ன செய்கிறார் என்று இவரை யாரும் கவனிக்கவில்லை. விட்டு விடுகிறார்கள். ஒருவருக்கும் தெரியவில்லை. அந்த செல்வந்தர் எங்கேயாவது போயிருப்பார் அப்படின்னு நினச்சி இவங்க பேசாமல் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க வேலைக்காரர்கள்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள். அது நாள்களாகி வாரங்களாகி மாதங்களாக ஆகின்றன. அந்த சில நாட்கள் ஆன பிறகு தான் இந்த வீட்டினுடைய இந்த முதலாளி எங்கே போனார் என்று தேடுறாங்க. அப்படி தேடி பார்க்குற போது ஒருவருக்கும் ஒன்றும் புலப்படவில்லை. வழக்கமாக அவர் என்னென்ன செய்வார் என்று யோசித்து பார்த்து விசாரிக்கிற போது அவர் ஏதாவது ஒரு சமயத்தில் அந்த சுரங்க அறைக்குள்ளே இறங்கி அங்கே வைக்கப்பட்டுள்ள நகையையும் ஆபரணங்களையும் கரன்சிகளையும் பார்ப்பார் என்ற செய்தியை அவர்கள் பெறுகின்றார்கள். அப்போது கதவை மேலேருந்து திறக்கிறாங்க. இதுக்குள்ளே அது பல மாதங்கள் கடந்து விட்டுகின்றன. இந்த முடிவு வர்றதுக்குள்ளே, இந்த விஷயம் தெரிகிறதுக்குள்ளே கடைசியில் இறங்கி உள்ளே போய் பார்த்தால் அவர் வெறும் எலும்புக்கூடாக, அந்த எலும்புக்கூட்டுக்கு மேலே டையெல்லாம் கட்டப்பட்டு கோட்டு போடப்பட்டு பாத அணிகள் ஷூவெல்லாம் அணிந்து அந்த எலும்புக்கூடு அப்படியே கிடக்கிறது அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் இறந்து அந்த உடல் காய்ந்து வற்றி தீய்ந்து ஒன்றுமில்லாத எலும்புக்கூடாக மாறுகிற வரைக்கும் அவரை அவங்க வெளி உலகத்தில் தேடிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவும் எதனால் வந்தது என்று கேட்டால் அந்த செல்வத்தை பூட்டி வைத்ததனால் வந்தது. இப்போ பாருங்கள், வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஈர்த்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாம் உடைமை வைத்து இழக்கும். அந்த வைத்து இழக்குங்கிறது ஒரு நுட்பமான ஒரு தொடர். என்ன தொடர்னு கேட்டிங்கன்னா, அதை சேர்த்து வச்சு நண்பர் ஒருத்தர் நான் 1 கோடி பேங்க்கில் வச்சுருக்கேன் என்று அடிக்கடி சொல்லுவார். அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்கிறதுனால தான் ஒரு பெரிய செல்வந்தன் என்று ஒரு பெருமையாக பேசுவார். அதை என்கிட்ட அடிக்கடி பேசுவார். நான் சொன்னேன், அப்போ அந்த 1 கோடியை எடுத்து நீங்கள் கொடுங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் அவங்க இப்போ கடன் வாங்காமல் எல்லாம் செஞ்சுக்கிடுவாங்கள்ல அப்படின்னு. அது இல்லை சார், அது பார்த்தான் செய்யணும், அப்புறம் நமக்கு வேணும்ல என்று சொல்லுவார். திடீரென்று அவர் ஒரு நாள் இதய தாக்குதல் ஏற்பட்டு மறைந்து விட்டார். அப்போ அந்த 1 கோடியில் அவர் ஒரு தனக்கு வாய்க்கு ருசியான ஒரு நல்ல உணவை கூட அவர் சாப்பிட்றதில்ல, சாப்பிடாமல் விட்டுட்டார். அதை அப்படியே வச்சுருக்கார். அந்த காசு பேங்க்கில் இருக்குது, பாஸ்புக் எடுத்து பார்த்துக்கிறாரு. இதை போய் அக்கௌண்ட்டில் போய் ஆப்பில் உள்ள நுழைஞ்சு தேடி பார்க்குறாரு, இவ்வளோ பணம் இருக்குது. அதே அந்த நினைப்பே அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அவர் போன பிறகு அந்த பணத்தை அவர் இழந்துட்டாருன்னு அர்த்தம். அவரே இல்லையே, அப்புறம் எங்கிட்ட பணத்தை. இன்னொன்று, அந்த தன்னையே இழத்தல், அந்த பணத்துக்காக தன்னை இழக்கிறது. வைத்து தன்னை இழக்கும், வைத்து பொருளை இழக்கும் வன்கணவர் என்றால் கொடியவர்கள் என்பவர். இப்போ வள்ளுவர் இந்த மாதிரியான ரொம்ப அபூர்வமான சில இடங்களில் தான் இந்த பொருளை தேடி இழக்கும் கொடியவர்கள் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அது மாதிரி வள்ளுவர் இது கயமை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தில் கயவர்கள் என்று சொல்லுகிற போது கூட மக்களே போல்வர் கயவர்னு தான் சொல்லுவார். தேவரனையர் கயவர்னு சொல்லுவார். அதை நாம் தான் அதை இன்ஃபரன்ஸ், அதை நாம் யூகித்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த செல்வம் என்பதனுடைய பயன் என்பது என்ன என்று கேட்டால், வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. ஒரு பொருள் இல்லாதவனுக்கு ஏதோ கொஞ்சம் நம்மால் முடிஞ்சதை செய்யக்கூடியது என்பது தான் ஈகை என்பதனுடைய இலக்கணம் என்று அவர் வள்ளுவப் பெருமான் சொல்லுகிறார்.